அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் பீமாசா சமையல் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, ரம்ஜானுக்கு வந்து பிரியாணி பண்ண போகிறோம். 3 கிலோ பிரியாணி, மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம். சட்டியை வச்சு ஹாலில் வச்சு செய்கிற பாருங்க ஃப்ரீயாக. 15 ஏலக்காய், 15 துண்டு பட்டை, 15 கிராம்பு, ஒரு ஜாதிக்காய், அப்புறம் வந்து ஸ்டாரு ஒரு 3 ஸ்டாரு போட்டுக்கிட்டு, இப்போ 1 கிலோ 200 கிராம் வெங்காயம், 1 கிலோ பிரியாணிக்கு 400. அதனால வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கும். சூப்பராக நான் காத்தோட்டமாக ஹாலில் பொறுமையாக உட்காந்து செய்துட்டு இருக்கேன். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு கை உப்பு போட்டேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா பொண்ணு நிறமாக வதங்கணும். அது வதங்கினா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பாருங்கள் வதங்கிடுச்சா. இஞ்சி 3 இஞ்சி, 3 கரண்டி. 3 கரண்டினா எவ்வளோனா 1 கிலோவுக்கு 100 இஞ்சி, 50 பூண்டு. அதே மாதிரி 300 இஞ்சும் 150 பூண்டும் அரைச்சி வச்சுருந்தோம். இந்த கரண்டிக்கு 3 கரண்டி வந்துச்சு. நீங்கள் மொத்தமாக அரைச்சி வச்சுருந்தா மல்லி இலை, புதினா, பச்சை மிளகா, தக்காளி 1 கிலோவுக்கு 200, 3 கிலோவுக்கு 600. என் பொண்ணு வந்து 1 கிலோ அப்படியே வெட்டி வச்சுட்டேன். அதனால் மிதியை எடுத்து வச்சுட்டேன். இப்போ நல்லா வதக்கிட்டு இருக்கோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். தக்காளி போட்டாச்சு. தக்காளியும் வந்து நல்லா வதங்கி கொலன்னு இருக்கணும். இப்போ மட்டனை என்ன பண்ணிட்டோம், குக்கரில் வச்சு 2 விசில் விட்டு எடுத்துட்டோம். மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சு. அந்த மட்டனில் வந்து தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை தனியாக அளந்து வச்சு ஊற்றிக்கிட்டு, மீதி பத்தாததுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசி என்ன பண்ணிட்டேன்னா ஊற வச்சுட்டோம். அரிசியும் ஊற வச்சுட்டு ஊறிக்கிட்டு இருக்குது. இப்போ வெங்காய தக்காளி நல்லா வதங்கினாலும் இப்போ மட்டன் எடுத்து போடுறோம். என்ன தெரியுமா, அப்படி சட்டி வந்து கிண்டிக்கிட்டே இருக்கும், அடி பிடிக்குது. இஞ்சி பூண்டு வந்து நம்ம மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிடுறோம். இதே வந்து அந்த இஞ்சி பூண்டை வந்து அம்மியில் வச்சு நல்லா நச்சு போடுங்கலாம், இப்படி வரவே வராது. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த வெங்காய தக்காளியோடு இஞ்சி பூண்டு சேரும். இப்போ மிளகாத்தூள் போட போகிறோம். என் பொண்ணு பாருங்களேன் எவ்வளோ போல் வச்சுருக்கேன்னு. நான் வந்து 1 ஸ்பூன், பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் போட்டுவேன். 1 கிலோவுக்கு 3 கிலோவுக்கு 3 ஸ்பூன் போடுவேன். 15 கிராம் போட்டால் போதும் மிளகாத்தூள். 1 கிராமுக்கு காரம் கம்மியாக வேணுன்னா 5 கிராம் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம். எதுக்கு தெரியுமா, அந்த நடுவில் இஞ்சி பூண்டு பிடிக்குதுல்ல, அது வந்து அப்படி பிடிக்காது. இப்போ பரண்டி இப்போ பாருங்களேன் எப்படி இருக்கும் பாருங்களேன், கொலன்னு இருக்கா. இஞ்சி பூண்டு நடுவில் பிடிச்சிருந்துச்சா, தண்ணியை ஊற்றி அப்படியே கிண்டினோடனே அது போயிடும். இப்போ நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் மேலே வருது பாருங்கள். மட்டன் வெந்துருச்சான்னு பார்த்தோம், வெந்துருச்சு. அதனால் இப்போ மட்டன் எடுத்து நான் போட்டுறோம். நான் கரண்டியில் வச்சு ஒன்று எடுத்து வெந்துச்சான்னு பார்த்தேன். நல்லா முக்கால்வாசி வெந்தால் போதுங்க, ஃபுல்லாக வேகணும்னு அவசியமே கிடையாது. என் பேத்தி தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கா, அது கீழே வீடியோ தரையெல்லாம் காமிச்சிட்ருக்கா. இப்போது மட்டனை போட்டோம். குக்கரில் அப்படியே ஆவி பறக்க இருக்குது பாருங்கள். அப்படியே விட்டோன்னா நல்லா வெந்திருக்கும். அப்படி கிண்ட ஒருத்தர் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கலாம். இல்லாட்டா ஃபஸ்ட்டே ஆறிடுச்சுன்னா நீங்கள் கறியை மட்டும் தனியாக மட்டன் எடுத்து வச்சுட்டு தண்ணியை தனியாக அளந்து ஊற்றிட்டிங்கன்னா போதும். நாங்கள் 1 கிலோ அரிசிக்கு 1.25 கிலோ கறி போட்டோம். மட்டன் மொத்தமாகவே 4.5 கிலோ போட்டோம். 3.25 தான், 1க்கு 1 3 கிலோ தான் போடுவாங்க. போட்டால் நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்கணுமா, கொடுத்தோன்னா மட்டனே இருக்காது. அதனால 4.5 கிலோ கறியை வாங்கினோமா அப்படியே போட்டுட்டோம். வெந்தால் அந்த மட்டன் வந்து கம்மியாக இருக்குங்க, சிக்கன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ எல்லா மட்டனும் போட்டாச்சு. போட்டால் தண்ணியும் ஊற்றியாச்சு. இது அந்த மட்டனில் இருந்த தண்ணி. 1 கிண்ணம் அரிசினா 1.5 கிண்ணம் தண்ணி ஊற்றணும். அரிசியை வாங்கிட்டு அந்த அரிசியை ஒரு பாத்திரத்தில் அளந்துட்டு வேறு சட்டியில் ஊற போட்டுடணும். ஒரு தண்ணி அலசி ஊற போட்டுடணும். ஊற போட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, அந்த தண்ணி அரிசி எவ்வளோ இருந்தோ அதுக்கு 1.5 பங்கு நீங்கள் வந்து தண்ணி எடுத்துக்கிடுங்க. நீங்கள் 1 கிலோ வச்சாலும் சரி, 2 கிலோ வச்சாலும் சரி, 3 கிலோ வச்சாலும் சரி, 5 கிலோ வச்சாலும் சரி. இப்போ எனக்கெல்லாம் நான் அடிக்கடி வச்சு எடுத்தனால எனக்கு வந்து கண் பார்வைக்கே கரெக்டாக தெரியுது. மேலே கொஞ்சம் மல்லி இலை, புதினா வந்து எண்ணெயிலே போட்டு வதக்கிட்டோம் எல்லாமே. இப்போ மிச்சம் இருக்கிறது எல்லாமே போட்டாச்சு.
இப்போ அடுப்பு வந்து பெரிய அடுப்புனால நல்லா கொதிக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், உப்பு காரம்லாம் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், அரிசி போட போகிறோம். பக்கத்தில் தான் எல்லாமே வச்சுருந்தோம். எங்கள் சின்ன பொண்ணு வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம் ரம்ஜானுக்கு, அங்கே தான் செய்கிறோம். நல்லா உட்காந்த கால் வலி இல்லாமல் சேரில் உட்காந்து சூப்பராக போட்டுட்டோம். இது என் பொண்ணு கை தான். சின்ன பொண்ணு அடிக்கடி வீடியோவில் வருவா, வீடியோ போடுவா, பொருள் கொடுப்பா வீடியோவுக்கு. இப்போ வந்து மூடி வச்சாச்சு. வச்சுட்டு என்ன பண்ணினா நல்லா பாருங்கள், தண்ணி வச்சிடுச்சா. இப்போ சட்டியை தூக்கிட்டு ஒரு தோசைக்கல் அடியில் வச்சு 10 நிமிஷம் நீங்கள் விட்டுக்கிட்டால் போதும், சாதம் ரெடி ஆயிரும். சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடியாக போகுதுங்க. பாருங்கள் எப்படி மட்டன்னு கொதிக்கு பார்த்திங்களா. இப்போ சாத்தா அடி வர கிண்டணும். எங்கள் மருமகளை தான் கிண்டுறாரு, சின்ன மருமக. அவங்க வீட்டில் தானே இருக்கும். கிண்டிட்டு துணியை போட்டு மூடி இப்போ தோசைக்கல்லை எடுத்துட்டு அதுக்கு அடியில் வச்சோம். அவ்வளோதான், 10 நிமிஷம் தான். இப்போ பாருங்கள், சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசைக்கல்லை இருக்கு பார்த்தீங்களா. வாங்க எல்லோரும் சாப்பிடலாம். என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். லாஸ்ட்டில் நெய் ஊற்றுறோம். 1 கிலோ அரிசிக்கு 200 எண்ணெய், 50 நெய். அது மட்டன் பிரியாணிக்கு எண்ணெய் கரெக்டாக 200 ஊற்றினா போதும். சிக்கன் பிரியாணினா 300 ஊற்றணும். கொஞ்சோண்டு சாதத்தை எடுத்து டேஸ்ட்டு கொடுத்தேன், சூப்பராக இருக்குன்றாங்க. பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், உதிரியாக, ஒரு தண்ணி கூட இல்லாமல் எப்படி இருக்குது பாருங்கள். கரண்டியை வச்சு அப்படியே கிளறி எடுத்தால் தான் அடியில் கறி இருக்கும்.